Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சார் இதுக்கப்புறம் எதுக்கு சார் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம், சரியா? ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எக்ஸிட் ஆகிறீங்க. நீங்கள் திரும்ப எப்படி இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வருவீங்க. சரி, பரவாயில்ல. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும், சரியா? அதனால அந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் உடனே ஷேர் பண்ணுவோம். நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம், இன்ஜினியரிங் கிங் அப்படின்னு சொல்லி இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பிடிஎஃப் ஃபைலும், அதே மட்டும் இல்லாமல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும் போதே நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். டயர் 1 காலேஜோ இல்லை டயர் 2 காலேஜோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதெல்லாம் ஓகே, உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோன்னா வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஆனால் நிறைய பேர் கேட்கவே இல்லை. சார் இந்த காலேஜெலாம் வேணாம் சார், எனக்கு நல்ல காலேஜ் சொல்லுங்கள் சார், நல்ல காலேஜ் சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுத்து நல்ல காலேஜ் போட்டு கொடுத்து கிடச்சி அவங்க ஃபீஸ் வந்து 2 லட்சம் சொல்கிறாங்க, ஃபீஸ் வந்து 2.30 சொல்கிறாங்க, ஃபீஸ் வந்து 2.10 சொல்கிறாங்க, ஃபீஸ் வந்து 1.90 சொல்கிறாங்க, எங்களால் கட்ட முடியாது, இப்போ காலேஜ் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, சரியா? நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதாவது நேம் வெளியே தெரிகிற காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ சாய்ராம் தான் வேணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் வள்ளியம்மை தான் வேணும், ஈஸ்வரி தான் வேணும் இப்படின்னு சொல்லி நீங்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறீங்க. அப்புறம் ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்கிறது? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது பார்த்து ஒழுங்காக போடணும். இதை ரவுண்ட் 3 பசங்கள்கிட்ட தயவுசெய்து சொல்லுங்கள். அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியல, லோ ஃபீஸ் காலேஜஸ் பற்றி தெரியல அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 25,000 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 25,000 பே பண்ணணும்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க 20ஆம் தேதிக்குள்ளே. ஆனால் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம் அப்படின்னா, அதுவும் கோயம்புத்தூரில் இருக்க முக்கியமான காலேஜஸில் நிறைய நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணா அது மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா, பெரிய காலேஜஸ்லாம் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் வந்து சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறையா காலேஜஸை சொல்கிறாங்க. நம்ம பசங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி உங்கள் காலேஜில் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேர்ட் ரவுண்ட் பசங்களாக என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டும், சரியா? எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 25,000 இப்போ உடனே நம்ம ரெடி பண்ணி போய் கட்டிட முடியும். ஆனால் 20ஆம் தேதிக்குள்ளே 2 லட்சத்தை கட்டுங்க, 1.80 கட்டுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க், சரியா? அப்போ யார்கிட்ட நம்ம வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க, ஃபீஸ் வந்து உடனே கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், சரியா? அதனால் நீங்கள் அதாவது இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் போய் டிஎஃப்சி சென்டர்னா பிரச்சனை இல்லை, இங்கே என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை போய் கட்டினா போதும், சரியா? ஆனால் காலேஜில் நீங்கள் போய் அதாவது நீங்கள் அலாட்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து அதாவது அட்மிஷன் போடுறதுக்காக நீங்கள் போகும்போது இங்கே என்ன ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஃபீஸை மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்க சில காலேஜஸில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் காலேஜில் முன்னாடியே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுட்டு எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் போங்க. ஏன்னா தூத்துக்குடியிலேருந்து சென்னை வர்றது, தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வர்றது இதெல்லாம் ரொம்ப பக்கம் கிடையாது, ரொம்ப தூரம். அதனால் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நல்லா விசாரிச்சுட்டு நீங்கள் என்னாச்சு பார்த்தா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.